ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் சூடான 100 கிராம் உளுந்து சூடான குக்கரில் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா செவந்து நல்லா மணம் வரும். இப்போ இந்த அளவுக்கு செவந்தது போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே குக்கர்லேயே 100 கிராம் பாசிப்பருப்பும் போட்டு நல்லா செவந்து மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சா உளுந்தையும் இதில் போட்டுடலாம். ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுத்தா ஒன்று வறுபடும் ஒன்று வறுபடாது. அதனால் தனித்தனியாக வறுத்தா தான் நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரெண்டுமே நல்லா 1 நிமிஷம் வறுத்தாச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டலாம். 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாசிப்பருப்பு உளுந்தும் நல்லா வெந்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 250 கிராம் வெல்லம் நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன். இதை அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும், வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். தூசி மண் குச்சி இதெல்லாம் இருக்கும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற பாசிப்பருப்பு உளுந்து பாயசத்தில் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்தியான இந்த பாயசம் நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாசிப்பருப்பு உளுந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் அப்படிலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு குட்டி ஃபேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. 10 முந்திரி நல்லா செவந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். 10 உலர் திராட்சை. இப்போ ரெண்டுமே நல்லா செவந்து வரட்டும். உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உலர் திராட்சை முந்திரி ரெண்டும் நல்லா செவந்துருச்சு. நம்ம பாயசத்தில் ஊற்றிடலாம். பாசிப்பருப்பு உளுந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நான் காய்ச்சி ஆற வச்ச திக்கான 1/2 லிட்டர் பால் இருக்குது, அதை ஊற்றிடலாம். சூடாக ஊற்றினா நம்ம வெல்லம் போட்டதுனால திரிஞ்சிடும். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உளுந்து பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஹெல்தியான உளுந்து பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் பசும்பால் தான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.